Hello students, in the video la 12th chemistry metallurgy lesson level refining process பத்தி பார்க்க போறோம். refining process அப்படினா என்ன? ஒரு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு process. அதாவது impurity-ய remove பண்ணக்கூடிய ஒரு process. எங்கேந்து நம்ம impurity-ய remove பண்றோம்? ஓர்லேந்து. ஓர்ல என்ன impurity இருக்கு? some impurity இருக்கு. என்ன மாதிரியான impurity இருக்கு? unreacted oxide ore. அதாவது react ஆகாத oxide ore, other metal, வேறு ஏதாவது metal, அப்புறம் non metal. இதை எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? impurities. எங்க இருக்கு? ஓர்ல. இந்த impurities-ஐ remove பண்றோம். remove பண்ணக்கூடிய ஒரு process தான் நம்ம என்ன சொல்றோம்? refining process. இந்த impurity remove பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஓர்லேந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? metal. இதுதான் இந்த paragraphோட கான்செப்ட். generally the metal extracted, இந்த metal extract பண்றோம் எங்கேந்து? from its ore. ஓர்லேந்து metal extract பண்றோம். contains some impurity. இதுல impurity இருக்கு. என்ன impurity இருக்கு? such as unreacted oxide ore, other metal, non-metal. removal of such impurities. இந்த impurities-ஐ remove பண்ணக்கூடிய ஒரு process. removal of such impurities associated with the isolated crude metal is called refining process. the impurities-ஐ remove பண்ணக்கூடிய process பேர் தான் refining process. in this section, let us discuss some of the common refining methods. இப்போ ஒரு சில refining method-ஐ பார்க்க போறோம். refining process-ல நம்ம first பார்க்கக்கூடியது liquation. liquation அப்படின்னா impurity-ய metal-லேந்து remove பண்ணக்கூடிய ஒரு process. அப்போ இந்த இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம impure metal எடுத்துக்கிறோம், அதை ஹீட் பண்ணுறோம், ஸ்லோப்பிங் ஹாத், இதுதான் ஸ்லோப்பிங் ஹாத். ஸ்லோப்பிங் ஹாத்தில் இங்கே தான் மெட்டல் கொட்டுறோம், மெட்டலை வச்சு கீழே வந்து பேர்ன் பண்ணுறோம். இங்கே வந்து ஃபயர் இருக்கு. பேர்ன் பண்ணும்போது இந்த இம்ப்யூர் மெட்டல் மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகி அப்படியே கீழே வரும். இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இங்கே தங்கிடும். மோல்டன் மெட்டல் மட்டும் இங்கே வந்து கலெக்ட் ஆகிடும். பியூர் மெட்டல் மட்டும் இங்கே வந்து கலெக்ட் ஆகிடும். இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இங்கே தங்கிடும். இம்ப்யூர் மெட்டலை ஹீட் பண்ணுறோம் இங்கே வச்சு ஸ்லோப்பிங் ஹாத். இதுதான், இதுக்கு பேர் தான் ஸ்லோப்பிங் ஹாத். மோல்டன் பியூர் மெட்டல் ஃப்ளோஸ் டவுன். பியூர் மெட்டல் மட்டும் நேராக இங்கே வந்து விழுந்துடும். impurities are left behind. impurities எல்லாமே இங்கே தங்கிடும். impure மெட்டலை ஹீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, above the melting point of the metal. melting point of the metal கொஞ்சம் மேலே. in the absence of air. air இல்லாதப்போ இதை ஹீட் பண்ணுறோம். air இல்லாத மாதிரி வச்சுட்டு இதை ஹீட் பண்ணுறோம். இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டலுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அப்போ எப்படி பிரிச்செடுக்கிறோம்? லோ மெல்டிங் பாயிண்டான மெட்டலை ஹை மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து நம்ம பிரிச்செடுக்கிறோம். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா டின்னு, லெட்டு, மெர்க்குரி, பிஸ்மத். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட், டின்னுடைய மெல்டிங் பாயிண்ட் 904 கெல்வின், லெட்டுக்கு 600 Kelvin, mercury 234 Kelvin, bismuth 545 Kelvin. இப்போ மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். This method is employed to remove impurities with high melting point. impuritiesக்கு high melting point, அதை செப்பரேட் பண்ணுறோம் எங்கேருந்து? from metals having relatively low melting point. மெட்டலுக்கு வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் யாரும் சொல்லலாம், டின், மர்க்குரி, பிஸ்மத், லெட், இதெல்லாத்தையும் சொல்லலாம். இன் திஸ் ப்ராசஸ் த க்ரூட் மெட்டல் இஸ் ஹீட்டட். க்ரூட் மெட்டலை ஹீட் பண்ணுறோம் டு ஃபார்ம் ஃபியூசிபிள் லிக்விட். அதாவது மோல்டன் லிக்விடாக மாறுது, ஃபியூசிபிள் லிக்விட், அண்ட் அலோட் டு ஃப்ளோ ஆன் த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். ஃப்ளோஸ், இதான் ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். இதில் வந்து அலோவ் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும்.
impure metal is placed on sloping hearth of the reverberative furnace இதான், and it is heated just above the melting point of the metal. So melting point of the metal கொஞ்சம் அதிகமாக வச்சு ஹீட் பண்ணுறோம். In the absence of air, molten pure metal flows down. Pure metal வந்து கீழே வந்துடும், and the impurities are left behind. Impurities மேலே தங்கிரும். The molten metal is collected and solidified. இங்கே molten metal வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணி சாலிடிஃபை, சாலிடாக மாறிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்டிலேஷன். இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்லேயும் ஓர்லேருந்து இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இம்ப்யூர் மெட்டல் எடுத்துக்கிறோம், அதை ஹீட் பண்ணோன்னா ஹீட் பண்ணும்போது அதில் வேப்பர்ஸ் வெளியில் வரும். அந்த வேப்பர்ஸை வந்து கண்டென்ஸ் பண்ணோன்னா பியூர் மெட்டலாக மாறும். நம்ம ஹாட் வாட்டர் வைக்கிறோம் இல்லைங்களா, ஹாட் வாட்டரில் கீழேருந்து வாட்டர்லேருந்து வேப்பர்ஸ் மேலே வரும். அந்த வேப்பர்ஸ் தட்டில் பட்டு அந்த வேப்பர்ஸ் என்னவா மாறும்னா லிக்விடாக மாறிடும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்டிலேஷன். இந்த apparatus பாருங்கள், இங்கே இம்ப்யூர் மெட்டல் இருக்குது, அதை ஹீட் பண்ணுறேன். அப்படி ஹீட் பண்ணும்போது வேப்பர்ஸ் வெளியில் வந்து இது வழியாக வரும். இந்த இது வந்து கண்டென்சர். இங்கே வரக்கூடிய வேப்பர்ஸை கண்டென்ஸ் பண்ணும், அதாவது வேப்பரை லிக்விடாக மாற்றும். அந்த வேப்பர்ஸ் வந்து லிக்விடாக மாறி இங்கே வந்து விளக்குது. இங்கே இம்ப்யூர் மெட்டல் எடுத்துக்கிறோம், ஹீட் பண்ணுறோம். அப்படி இம்ப்யூர் மெட்டல் எடுத்துகிட்டு லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இம்ப்யூர் மெட்டலை ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து என்ன வருது, வேப்பர்ஸ் வருது. இது வந்து கண்டென்சர். இதில் வந்து கண்டென்ஸ் ஆகி, அதாவது வேப்பர்ஸ் லிக்விடாக மாறி இங்கே வந்து கலெக்ட் ஆகிடும். இதுதான் ப்ராசஸ். இந்த டிஸ்டிலேஷன் மெத்தடை யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பாய்லிங் வாலட்டைல் மெட்டலுக்கு யூஸ் பண்ணலாம். லோ பாய்லிங் வாலட்டைல் மெட்டல்னால் அந்த மெட்டலுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது கம்மியாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகிடும். குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரும்போது அது வந்து வேப்பர்ஸ் ஈஸியாக வந்து வேப்பர்ஸாக மாறிடும். அது லோ பாய்லிங் வாலட்டைல் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிங்க்குடைய பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1180 கெல்வின். அடுத்து மெர்க்குரி பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் வந்து 630 கெல்வின். இப்போ டிஸ்டிலேஷன் என்ன இருக்குது, திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்ட் ஃபார் லோ பாய்லிங் வாலட்டைல் மெட்டல்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஒன்மா கொஷின். டிஸ்டிலேஷன் மெத்தடை வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பாய்லிங் வாலட்டைல் மெட்டலுக்கு தான் அப்ளிகபிள். எக்ஸாம்பிள் ஜிங்க், மெர்க்குரி. In this method, the impure metal is heated. Impure metal எடுத்து ஹீட் பண்ணுறோம். impure metal அப்படின்னா மெட்டலும் இருக்கும், இதில் impurity இருக்கும். அதோட impurity நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். எப்படி, is ஹீட் பண்ணுறோம், is heated to evaporate, அதில் வேப்பர்ஸ் வெளில வருது, and the vapors are condensed. இந்த வேப்பர்ஸை கண்டென்ஸ் பண்ணுறோம் கண்டென்சர் மூலிமா to get pure metal. ஸோ வேப்பர்ஸ் என்னவா மாறுதுன்னா பியூர் மெட்டலாக மாறுது. இதுதான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். இதுவும் ஓர்லேருந்து இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போ உதாரணமாக சில்வர், இம்ப்யூர் சில்வர்லேருந்து இம்ப்யூரிட்டி எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் கேத்தோடு இருக்குது, ஆனோட் இருக்குது. ஆனோடு இங்கே இருக்குது, கேத்தோடு இங்கே இருக்குது. கேத்தோடு வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஆனோடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது இம்ப்யூர் சில்வர் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்து பியூரிஃபை பண்ண போகிறோம், இதுதான் சுத்தம் செய்ய போகிறோம். இந்த இம்ப்யூர் சில்வர்னு என்ன அர்த்தம், சில்வரும் இருக்கும், இம்ப்யூரிட்டி இருக்கும். இந்த இம்ப்யூரிட்டி எப்படி வெளியில் தள்ளுறது? இப்போ அந்த apparatus செட்டப் தான், இதுதான் apparatus செட்டப். ஒரு பீக்கரு, 2 எலக்ட்ரோடு, கேத்தோட் அப்படிங்கிற எலக்ட்ரோடு, ஆனோட் அப்படிங்கிற எலக்ட்ரோடு, கீழே எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் வச்சுக்கிறோம். இப்போ சில்வரை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா செட்டப் எப்படி இருக்கணும்னா, இம்ப்யூர் சில்வர் ஆனோடாகவும் பியூர் சில்வரை கேத்தோடாகவும் எடுத்துக்கணும். பிசி மைண்டில் வச்சுக்கோங்க.
பியூர் மெட்டல் எப்போவுமே கேத்தோடில் எடுத்துக்குவோம், பிசி பியூர் மெட்டல் கேத்தோடில். அப்போ இம்பியூர் மெட்டல் எப்போவுமே ஆனோடில் எடுத்துக்குவோம், ரைட். இப்போ சில்வர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய சொல்யூஷன், அதாவது எலக்ட்ரோலைட் என்ன எடுத்துப்போம் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் எடுத்துக்குவோம். இப்போ சப்போஸ் காப்பராக இருந்துச்சுன்னா அப்போது இங்கே பியூர் காப்பர், இங்கே இம்பியூர் காப்பர். இங்கே எடுத்துக்கும் போது காப்பருடைய சால்ட் சொல்யூஷன், அதாவது காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்குவோம். அது கூட கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்ணிக்கும், சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கும் காப்பர் சல்ஃபேட்டுக்கு. இங்கே சில்வர் நைட்ரேட்டுக்கு என்ன ஆட் பண்ணிக்கும் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும். இதுதான் அப்பேரட்டஸ் செட்டப். இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது, எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பியூர் மெட்டலில் உள்ள இம்பியூரிட்டஸ் கீழே வந்து விழுந்துடும். கீழே வந்து என்னவா படியும்னா ஆனோட் மெட்டாக படியும். அப்போ இங்கே உள்ள சில்வர் இந்த சொல்யூஷனுக்கு வந்துடும். சொல்யூஷனுக்கு வந்து இந்த சொல்யூஷன் ஆல்ரெடி என்ன இருக்குது, சில்வர் நைட்ரேட் இருக்குது. ஸோ இந்த சொல்யூஷன் சில்வர் இங்கே வந்து அதுக்கு ஈக்குவலான சில்வரை இந்த சொல்யூஷன்லேருந்து இங்கே தள்ளிடும். அப்போது இந்த கேத்தோடில் போய் என்ன டெபாசிட் ஆகும்னா சில்வர் டெபாசிட் ஆகும். அப்போ இந்த ஆனோட் ஃபுல்லாகவே அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வந்துடும், சுத்தமாக இல்லாமல் ஆகிடும். இந்த கேத்தோட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாஸ்தியாகிட்டே போகும். ஏன்னா இங்கே உள்ள சில்வர் எல்லாமே இங்கே வந்து படிஞ்சிருச்சு. இதுதான் கான்செப்ட் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம சொன்னது எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வரை பற்றி. இப்போ இந்த வேர்ட் பை வேர்டாக பார்க்கலாம். பாருங்கள், க்ரூட் மெட்டல் இஸ் ரிஃபைன்ட் பை எலக்ட்ரோலைசஸ். இட் இஸ் கேரிட் அவுட் இன் எலக்ட்ரோலைட்டிக் செல் containing aqueous solution of salts of the metal of interest. Electrolytic refining. Crude metal is refined by electrolysis. Impure metal refine purification பண்ணுறோம். எந்த ப்ராசஸ் மூலிமா? எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலிமா. It is carried out in a electrolytic cell. ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ப்ராசஸை பண்ணக்கூடிய அப்பேரட்டஸ்க்கு பேர் electrolytic cell containing aqueous solutions of salts of metal of interest. அதாவது இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் எந்த மெட்டலை நம்ம பியூரிஃபை பண்ணுறோமோ அந்த மெட்டலுடைய சால்ட் சொல்யூஷன். இப்போ சில்வர்னா சில்வர் நைட்ரேட். The rods of impure metal are used as anode. ஸோ impure மெட்டலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆனோடாக யூஸ் பண்ணுவோம். And thin strips of pure metal are used as cathode. Pure metal cathode யூஸ் பண்ணுவோம். The metal of interest dissolve from the anode pass into the solutions. இந்த ஆனோட்லேருந்து மெட்டல் இந்த சொல்யூஷனுக்கு வரும். While the same amount of the metal ion from the solution will be deposited at the cathode. இங்கேருந்து மெட்டல் வரும், அந்த மெட்டலுக்கு ஈக்குவலான மெட்டல் இந்த சொல்யூஷன்லேருந்து இந்த கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகும் டியூரிங் எலக்ட்ரோலைசஸ். இந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோலைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். த லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் இம்பியூரிட்டிஸ் இன் த ஆனோட், லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் இம்பியூரிட்டி எங்கே போய் டெபாசிட் ஆகிடும்? கீழே போய் டெபாசிட் ஆகிடும். செட்டில் டவுன் அட் த பாட்டம் ஆர் ரிமூவ்ட் அஸ் ஆனோட் மேட். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆனோட் மேட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். யார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்? சில்வர் ரிஃபைனிங் ப்ராசஸை. சில்வர் ரிஃபைனிங் ப்ராசஸில் யார் எடுத்துப்போம்? கேத்தோடு வந்து பியூர் சில்வர் எடுத்துப்போம், ஆனோடு வந்து இம்பியூர் சில்வர் எடுத்துப்போம். எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அசிட்டிஃபைட் ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். அசிட்டிஃபைட் அப்படின்னா ஆசிட் ஆட் பண்ணியிருக்கோம். எங்கே ஆட் பண்ணியிருக்கோம்? சில்வர் நைட்ரேட் கூட. இப்போ சில்வர் நைட்ரேட் கூட என்ன ஆசிட் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட். அப்போ இந்த எலக்ட்ரோலைட் யார்? நைட்ரிக் ஆசிட், சில்வர் நைட்ரேட் ரெண்டும் மிக்ஸ் பண்ண சொல்யூஷன். இந்த அப்பரேட்டஸ் செட் பண்ணதுக்கப்புறம் தான் when a current is passed through the electrodes, எலக்ட்ரோடில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுவோம். அப்படி எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் கீழே உள்ள ரியாக்ஷன்ஸ், இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது, கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது? ஆனோடில் உள்ள சில்வர் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி சில்வர் அயானாக மாறுது.
சில்வர் அயானாக மாறி இங்கே சொல்யூஷனுக்கு வந்துடும். இப்போ இந்த கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, இந்த சில்வர் அயான் மறுபடியும் ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி சில்வராக மாறி இங்கே போய் டெபாசிட் ஆகும். ஆனோடில் எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது சில்வர் Ag+ மாறுது. கேத்தோடில் எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணி சில்வராக மாறி இங்கே கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகிடுது. During electrolysis at the anode, silver atom lose electron. Anode silver atom lose electron and enter the solution. The silver on the solution enter ஆகுது. The positively charged silver cation இங்கே வெளியில் வந்த அந்த Ag+ ion silver cation positive charge migrate towards the cathode. The Ag+ ion யார் பக்கம் போகுதுன்னா cathode பக்கம் போயிடுது. And get discharged. தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து லாஸ் பண்ணிடுது. எப்படி லாஸ் பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது மூலியமாக அந்த சார்ஜை லாஸ் பண்ணிடுது. And get discharged by gaining electrons and deposited on the cathode. Cathode போய் டெபாசிட் ஆகுது. Other metals such as copper, zinc, etc. இந்த சில்வரை போலவே காப்பர், ஜிங்க் இது எல்லாத்தையும் நம்ம ரிஃபைனிங் ப்ராசஸ் மூலிமா பியூரிஃபை பண்ண முடியும். காப்பர், zinc, etc. can also be refined by this process in a similar manner.